தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். தாவேக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தருவது குறித்து அகில இந்திய காங்கிரஸ் முடிவெடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற புதிய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வெங்கட், இப்போ இந்த 5 எம்எல்ஏக்களோட முடிவு என்ன? அதிகாரம் தலைமைக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன எதிர்பார்க்கலாம்? கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழக காங்கிரஸ்ல 5 சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்னையில இன்றைய தினம் ஆலோசனை ஈடுபட்டார்கள். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வங்களை தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் சோழங்கர், அதே போல அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் நிவேதி கால்வா உள்ளிட்டோருடன் இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி முடிவெடுக்கக்கூடிய அந்த முடிவு இறுதி முடிவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. அது காங்கிரஸ் உடைய இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இறுதி முடிவெடுக்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு அதிகாரம் வழங்கி இந்த கூட்டத்தில் தீர்மானம் என்பது போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதியோடு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நிலையில இந்த 5 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு அதிகாரம் வழங்கி இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நன்றி வெங்கட், இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக.